மோடியும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம். மீனாவுக்கு பதவி கொடுத்ததால் குஷ்பு திடீர் விலகல். அதிர்ச்சியில் மோடி, அண்ணாமலை. நடிகை மீனா பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாகவும் அவருக்கு மத்திய இணை அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும் தற்போது பாஜக வட்டாரங்களில் தகவல் வெளியாகி வருகின்றன. இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறதாம். பாஜக கட்சிக்கு உள்ளேயும் இது பூகம்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நடிகை மீனாவின் கணவர் கடந்த 3 வருடங்களுக்கு முன்தான் மரணமடைந்தார். 2 நுரையீரலும் பாதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். தொடர் சிகிச்சையில் இருந்த இவரின் 2 நுரையீரலும் செயலிழக்கும் நிலைக்கே சென்றுவிட்டது. மீனாவின் கணவர் வித்யாசாகர் பெங்களூரை சேர்ந்தவர்தான். இதனால் மாற்று நுரையீரல் சிகிச்சைக்கு காத்திருப்பவருக்கு டோனர் கிடைக்கும் முன் மரணம் ஏற்பட்டது. புறாக்களின் எச்சம் மூலம் பரவும் ஹிஸ்டோபிளஸ்மோசிஸ் என்ற நோய் காரணமாக இவருக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. ஆனாலோ உறுதி செய்யப்படவில்லை. இந்த நுரையீரல் பாதிப்பிற்கு இடையே இவருக்கு கொரோனா பாதிப்பும் கூட ஏற்பட்டதால் இவர் மரணம் அடைவதற்கு அதிக வாய்ப்புகள் வந்தன. மேலும் வித்யாசாகருக்கு மீனாவுக்கும் 2009ஆம் ஆண்டு திருமணமும் நடந்தது. இவரின் மரணத்திற்கு பின் கடந்த சில மாதங்களாக சில முக்கிய நிகழ்வுகள், அதிலும் அரசியல் நிகழ்வுகளிலே மீனா பங்கேற்க தொடங்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ மீனா விரைவில் பாஜகவில் இணையலாம் என்றும் கட்சியில் அவருக்கு முக்கிய பதவியும் அளிக்கப்படலாம் என்றும் பேச்சுக்களும் அடிபட்டன. இந்த செய்தி பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சமீபத்தில் கூட மீனா குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் அதாவது ஜெகதீப் தன்கரை சந்தித்தார். இந்த சந்திப்புக்கு பின்னரே அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற செய்திகள் உலா வருகின்றன. சமீபத்தில் மாநில அளவிலான 28 பதவிகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது குறித்து ஆலோசனைகளும் நடைபெற்று வந்ததாக சொல்லப்பட்டது. அப்போதைய ஆலோசனையின் போது மத்திய இணை அமைச்சர் எல் முருகனின் ஆதரவாளர்களும் நியமிக்கப்பட இருப்பதாகவும் நைனா நாகேந்திரனின் அறிவுறுத்தலாக கூறப்பட்டது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த நியமனங்களில் நடிகை மீனா, குஷ்பு மற்றும் இன்னும் 2 பேருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் கூட நைனா நாகேந்திரன் தெளிவாக கூறியிருக்கிறார். அதாவது பாஜகவில் இருக்கும் மூத்த நிர்வாகிகளான வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் இந்த தகவலால் அதிருப்தியில் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வந்தாலும், அதனால் நாங்கள் யார் வந்தாலும் வரவேற்போம், நீங்கள் எப்படியாவது கூட்டணியை உடைத்து விடலாம் என்று நினைக்கிறீங்க, ஆனால் அது மட்டும் நடக்கவே நடக்காது என்று நைனா நாகேந்திரன் தெளிவாக கூறியிருக்கிறாரோ என்னவோ. மீனாவின் நியமனம் குறித்து கட்சியில் பலரும் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிகிறது. அவருக்கு மட்டும் எப்படி உடனே பதவி வழங்கலாம், அதுவும் அமைச்சர் பதவியா? அவர் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லையே, இதை எப்படி அனுமதிப்பது என்ற கேள்விகள் மூத்த நிர்வாகிகள் எழுப்புவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் நடிகை மீனாவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் பாஜகவின் மூத்த தலைவர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது என்பது உண்மைதான் என்று தொண்டர்கள் மத்தியிலும் இப்போது பேசப்படுகிறது. இதன் அடிப்படையில்தான் சமீபத்தில் இணைந்த நடிகை மீனாவுக்கு பாஜகவில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவி கிடைக்கிறதா என்ற தகவலின் அடிப்படையில் கோபமடைந்த நடிகை குஷ்பு அவர்களோ இந்த பாஜகவும் வேண்டாம், மோடியும் வேண்டாம் என்று முடிவெடுத்து தற்போது பாஜக கட்சியில் இருந்தே விலகி ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் பரவி வருகிறது.